ராகுல் காந்தி எந்த வரையறைக்குள்ளே வரமாட்டார். அவர் என்ன விரும்புகிறாரோ பேசுவார். நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் திருந்துவார். அப்படிதான் நம்ம மோடின்ற கம்யூனிட்டியை பற்றி எவ்வளவு எதிர்மறையாக பேசி கொச்சையாக பேசி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார். கோட்ஸே ஆர்எஸ்எஸ்காரரு, ஆர்எஸ்எஸ் தான் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்ட இயக்கம்னு சொல்லிட்டு அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டார். ரஃபேலை பற்றி பேசிட்டு நீதிமன்றமே சொல்லிச்சு இனிமேல் நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் கடும் கண்டனத்துக்கு ராகுல் மேலே கடும் கண்டனம் சொன்னாங்க. நீதிமன்றமே சொன்னாங்க எல்லா இடத்துலையும். இப்போ தேர்தல் கமிஷனில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை டேம்பர் பண்ண முடியும், முறைகேடாக பயன்படுத்த முடியும்னு குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றத்தில் பல முறை அதை நிரூபிச்சிருக்கு தேர்தல் கமிஷன். நீதிமன்றம் இனிமேல் இந்த மாதிரி குற்றச்சாட்டு எடுத்துகிட்டு நீதிமன்றத்துக்கு வராதிங்க, அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்காங்க. இன்றைக்கும் நான் என்ன சொல்கிறேன், வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. தேர்தல் கமிஷன் மேலே சொல்கிறீங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? மகாராஷ்டிராவோட எலக்டோரல் சீஃப் இருக்கார், எலக்ட்ரல் ஆஃபீஸர், ஸ்டேட் எலக்ட்ரல், அவர் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ராகுல் காந்திக்கு அனுப்பிச்சிருக்காரு. ராகுலுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். என்ன அனுப்பியிருக்காரு? ரெஸ்பெக்டட் ராகுல் காந்திஜி, தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் பார்லிமெண்ட்லாம் போட்டுட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அல்லது கட்சிகளுடைய பதிவு சட்டத்தின்படி இந்த ஷரத்து அந்த எண்ணெல்லாம் குறிப்பிட்டு தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு, வாக்குகள் கூடியிருக்கு குறைந்திருக்குன்னு சொன்னால் இந்த ஃபார்மேட்டில் அதை எழுதி கீழே நீங்கள் ஒரு உறுதிமொழி படிவம் ஓத்துன்னு சொல்லுவோம், OATH ஓத், அதில் கையெழுத்து போட்டு நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க, உங்களுக்கு உரிய அளவில் இதை பற்றி முழுமையான விசாரணை நடத்தி நாங்கள் அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படி தான் சொல்லுது. தேர்தலில் முறைகேடு நடந்தால் இதுதான் ஃபார்மேட்டு.